நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய ஜெபம் நம்முடைய தேவைகளை அடுக்கிக் கொண்டு போகக்கூடியதாக உள்ளதா? இல்லை என்றால் நம்முடைய சாட்சியையும் கடவுளை மகிமைப்படுத்தி கடவுளுடைய நாமத்தை பறைசாற்றுகின்ற ஜெபமாய் இருக்கிறதா என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதோனிஷஸ் என்கின்றவர் சொல்கிறார், கிறிஸ்தவர்கள் ஆயுதங்களால் அல்ல ஜெபக்கரங்களால் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். பிராங்க் லாபக் என்கிறவர் சொல்கிறார், ஜெபம் என்பது இருவழி தொடர்பாகும். இதில் முக்கியமானது கர்த்தரின் மறுமொழியை கேட்டறிவதே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய தேவைகளை மாத்திரம் அடுக்கிக் கொண்டே செல்லாம். ஆண்டவருடைய பதிலை பெற நாம் காத்திருப்போம். ஜெபத்தில் இதயமில்லாத வார்த்தைகளோட வார்த்தைகள் இல்லாத இதயமே சிறந்தது என்று ஜான் பனியன் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஜெபமே மிகச்சிறந்த ஆயுதம். நற்செய்தி ஊழியத்தை இயக்குகின்ற ஆதார உந்து சக்தி ஜெபமே என்கிறார் சிம்சன் என்கின்ற கடவுளுடைய மாந்தர். தொடர்ந்து நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். அநேக காரியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபமே ஜெயம். ஜெபமே எல்லாவற்றும் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் மிக்கது. நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். கடவுள் எல்லாவற்றையும் நிறைவோடு நமக்கு தந்து நம்மை நிறைவோடு வழி நடத்துவாராக. ஆமென்.